என்னோட மகாபாகியமா நான் கருதுறேன். கடவுள் வந்து என்ன அனுகிரகம் பண்ணுவார் இவ்வளவு தூரம் அப்படின்னு நான் வந்து கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை. இவ்வளோ நாளா இவ்வளோ வருஷமா நான் லலிதா சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் ரெகுலரா பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன், பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து பூஜை பண்ணும்போது தான், குருவோட அனுகிரகத்தோட பூஜை பண்ணும்போது, குரு சொன்ன மாதிரி மாதா பிதா குரு எல்லாரையும் தியானம் பண்ணி அவங்களோட அனுமதி பெற்று அதுக்கப்புறமா பூஜை பண்ணும்போது அதனுடைய அனுபவமே தனியாக இருந்தது. அதாவது கடவுளை வந்து சொல்லி தெரிய முடியாது, அதை அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கடவுள் வந்து அந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு நான் வந்து அவருக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள், கோடி கோடி நன்றிகள் சொல்லிக்கிறேன். கடவுள் வந்து என்னைக்கும் இந்த அருளை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். பகவான் சுவாமி அவர் வந்து எல்லாருக்குமே இந்த அருளை வந்து எப்பவுமே கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும் போது நான் வாயை திறந்து சொல்லல, மனசால சங்கல்பம் பண்ணி அவர் சொன்னதை வந்து காதால கேட்டு நான் வந்து அனுகிரகிச்சு பூஜை பண்ணேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்கே வந்து அந்த லலிதா தேவியே முன்னாடி ஊஞ்சல்ல உட்காந்து, பக்கத்துல லட்சுமி சரஸ்வதி சாமரம் வீசுறாங்க, முன்னாடி உட்காந்து அந்த அம்மா பாதத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல. அவங்களே வந்து என்னோட சிரசுல இருந்து பாதத்தை வரைக்கும் என்னை வந்து தொட்டு எனக்கு வந்து இருக்கிற ரோகங்களை நிவர்த்தி பண்ற மாதிரி ஒரு மனப்பூர்வமான ஒரு அனுபவத்தை இன்னைக்கு நான் உணர்ந்தேன். அது வந்து சுவாமி பக்கத்துல இருந்து நடத்தி கொடுத்தது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு வந்து சுவாமிக்கு தான் நன்றி சொல்லணும். ஓம் சரவண பவா.